யாரும் பார்த்துலாமா? யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க விக்ரம்? வியானா சார். வியானா தான் போவாங்கன்னு சொல்லும்போது விக்ரமோட வாய்ஸில் ஒரு சோகம் தெரிஞ்சுதா? பின்ன இருக்காதுங்களா? எஃப்ஜே கூட வியானாவை அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சதில்ல. ஆனால் விக்ரம் அவர் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல். அட தப்பாலாம் இல்லைங்க, ஒரு தங்கச்சி ஃபீலிங் தான் வச்சுங்க. ஆனால் பாவங்க வியானா அவங்க மைண்ட் வாய்ஸே நம்மளுக்கு கேட்குதுன்னு. ஏய், நல்ல பிக் பாஸ் கேம் விளையாடுற எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு கேம்ன்ற பேரில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறவங்களை மட்டும் உள்ளே வச்சுருக்கீங்களேடா மாமா பசங்களா. இருங்கிடா, நான் வெளியே போய் இவங்களெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு வியானாவே ஒரு வேகத்தில் சாபத்தை விட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ப்ரோமோவில் பேரை பிளர் பண்ணி காட்டினாலும் அது வியானா தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. என்னதான் கிரிஞ்சாக இருந்தாலும் இனிமேல் யார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். கமுருதுனா கானா எடுத்தாய். கமுருது தான் சேஃப். தேங்க்யூ மாமா. என்னதான் வினோத் என்னை விட டாப்பில் இருந்தாலும் நான் செஞ்ச வேலையெல்லாம் வச்சு என்னைய டாப்பில் சேவ் பண்ணிங்க பாருங்க. அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள். பின்ன மக்களே வந்து யாரை சேவ் பண்ணீங்கன்னு கேட்டால் வினோத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் கமருதீன் யூஆர் சேவ்டுன்றாங்க. சரி, அதை விடுங்க. ஒரு ஃபன்னான குறும்படம் பார்ப்போமா வினோத்தை பற்றி. அவர் வந்து ஏன் வந்து கமருதீனுக்கு வந்து கோர்ட்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்றதை பற்றி ஒரு ரீசன் சொல்கிறாரு. இவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்க தேவையில்ல. பாரு கூட வாழ்றது இவனுக்கு தண்டனை, இவன் கூட வாழ்றது பாருக்கு தண்டனை. இவங்களுக்கு தண்டனை நான் கோர்ட்லேயே சொல்லலாம்னு நினச்சேன். பாரு கூட வாழ்றதே இவளுக்கு பெரிய தண்டனை. அதை சொன்னது மேட்டரில் அதுக்கு உண்மைதான் கம்ரு வேகமாக தலையாடுறாரு. ஏன் கம்ரு பாழுங்கிணறுன்னு தெரிஞ்சும் அதுக்குள்ளே போய் குதிக்கிறீங்களே ஏன்? ஓ, அதான் போன வீடியோவில் பாரு கிளியராக சொல்லிட்டாங்களே, அதனால தானே. அங்கே ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா. அப்போ பார்வை ஏமாத்திடுவேன். ரம்யா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா இவ்வளோ நாளாக வேணுனே தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கியானா? அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னாரா? சரி, வெளியே போனதும் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னே கண்டிப்பான்ட்டாரு. அப்போ பாரு அவ்வளோதானா ஏமாத்திரியாடான்னு சொன்னோன்னே பாருதான் என்ன ஏமாத்திடுவா. கிளைமேக்ஸே என்னன்னு தெரிஞ்சாலும் ரெண்டு பேரும் அந்த படத்தை ஓட்டிட்டு இருக்காங்களே. ஆக அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியுங்க எதுக்காக சேர்ந்துருக்காங்க. போன வீடியோவில் பார்வே ஓப்பனாக சொன்ன மாதிரி எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா கம்ருக்கு இப்போ கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம் பாருன்னு சொன்னால் அவங்க வந்து விடாம நம்ம கேம் தாண்டா விளாண்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க தேவையில்ல, அப்படி இருந்தால் நீ பேசாமல் அப்படியே போயிருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா எந்த டெசிஷனாக இருந்தாலும் அவங்க தான் எடுக்கணும், வேறு யார் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒத்துக்க முடியாது. ஸோ அந்த கிணத்துல விழுந்த கம்ருவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த கிணறே கம்ரு கிட்ட ஏதோ சொல்லுது, வாங்க என்னன்னு கேட்போம். இன்னைக்கு நைட்டு ஒன்று மைக்கை முழுங்கின மாதிரி சத்தமாக கேட்குற மாதிரி பேசுறது, இல்லைனா மைக்கை மூடி வச்சுட்டு சத்தமே கேட்காத மாதிரி பேசுறது. இந்த மாதிரி பேசி பேசியே எல்லாரும் கொள்கிற பாரு திடீர்னு ஊமை ஆகிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். பே 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 ஆஹா, பாரு பேசாமல் இந்த மாதிரி பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஐயோ, இது சும்மா ஃபன்னு தாங்க. பிஆர்லாம் உடனே கல்லை தூக்கிட்டு வந்துடாதீங்க கமெண்ட்டில். திரும்ப கூப்பிடுற நீ யார் அவர் கூப்பிட்டாரா? கூப்பிட்டுப்பாரு. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு போனது தான் நாங்கள் குறும்படத்தோடு பார்த்தோம். இவங்கெல்லாம் இங்கே ஜாலி பண்ணிட்டு இருக்கும்போது வியானாவை காலி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கும் போது உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லி பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்கப்பா.